நாகப்பட்டினம் சின்மயா மிஷனின் ஆன்மீக பெருவிழா மற்றும் பகவத்கீதை பாராயண விழா ஆச்சாரிய ராமகிருஷ்ணானந்தா தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து புத்தகத்தை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டார். தொடர்ந்து 50 கோயில்கள் கும்பாபிஷேகம் நடைபெற்று உதவியவர்கள், கிராம மக்கள் உள்ளிட்டோருக்கு அவர் நினைவு பரிசுகளை வழங்கினார். இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த குழந்தை லக்ஷனாவிற்கு அண்ணாமலை கிரீடம் அணிவித்தார். தொடர்ந்து அவர் சிறப்புரையாற்றினார். முன்னதாக மாணவர்களின் பகவத்கீதை பாராயணம், பரதநாட்டியம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. உதித்த வெற்றி சின்னங்கள் மனமகிழ்ச்சி நிறைந்த இந்த வேளை பக்தி உணர்வு நம் ஒற்றுமை என வெற்றியை வெளிப்படுத்தும் வகையில் மகிழ்வோம் நாம். But in the marketplace with wholeheartedness of Jeerna Mandirodharakam project, who by inexhaustible order generates an extraordinary drive to serve the nation in its spiritual aspects, invoking the trajectory forces to success. Nainam pashyantya chetasah yada divyagatam tejah jagat bhasayate khilam yat chandramasi yat chagnau tat tejo vidhi mamakam कामाविश्य च भूतानि धारयाम्यहं मोजसा उष्णामि चौषधी सर्वाः सोमो भूत्वा रसात्मकः अहं वैश्वानरः. ஜாதிகள் என்கின்ற தாக்கம் இல்லைங்க. ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு நான் மேல் ஜாதி, நான் கீழ் ஜாதி, நான் இந்த இதுல பிறந்துட்டேன், அதனால எப்பவுமே நான் மேல் ஜாதி கிடையாது. ஆறாக பிரித்து யார் விவசாயம் செய்கின்றார்களோ அவங்க ஆறா பிரிச்சுருவாங்க. அப்ப கோவில்ல யாரு சாமி கும்பிடுறாங்க, சாமிக்கு யாரு பூஜை பண்றாங்களோ ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. இதுல பிராமண சமுதாயத்தை பொறுத்தவரை அவர் உயர்ந்தவர்கள், விவசாய சமுதாயத்தை பொறுத்தவர்கள் அவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற கணக்கே கிடையாது. ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு இந்த நடைமுறை எல்லாம் உடைய ஆரம்பிக்கிறது. சேமிப்பு உடைய ஆரம்பிச்சிச்சு, ஊர் சேமிப்பு உடைய ஆரம்பிச்சது, வரி போட ஆரம்பிச்சாங்க. அரசு நாங்களே வரியை வாங்கிட்டு பஞ்சம்னா நாங்களே உங்களுக்கு பணம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம்னா சொன்னாங்க. இது உடைய ஆரம்பித்த பிறகு நமக்குள்ள மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்துட்டோம். இவங்க எல்லாம் மேல் ஜாதி, இவங்க எல்லாம் இங்க பிறந்திருக்கிறாங்க, மேல் ஜாதிக்கு யாரும் போக முடியாது, நாமெல்லாம் இங்க பிறந்திருக்கிறோம், நாமெல்லாம் கீழ் ஜாதி. இதை சில நண்பர்கள் சரியான முறையில பயன்படுத்தி மக்கள்கிட்ட பேசி 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 நீங்க கோயிலுக்குள்ள போக முடியுமா, நீங்க போக முடியாது, உங்களை மற்றவங்க தொடுவாங்களா, தொட முடியாது, இந்த மாதிரி பல விஷயத்தை பேசி பேசி ஹிந்து தர்மமும் கூட காலம் காலத்திற்கு தன்னை புதுப்பித்துக் கொண்டே வந்திருக்கிறது. ஹிந்து தர்மத்துல பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் நீங்க நல்லா பாருங்க, ஒரு பெரிய குருமார்கள், ஞான குருமார்கள் அந்த பிரச்சனையை சரிபட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா எந்த தர்மமாக இருந்தாலும் காலத்துக்கு தகுந்தாற்போல் தன்னை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். எல்லா மதமும் சம்மதம் என்று நினைக்கக்கூடிய மதத்திலிருந்து நாம் இருக்கின்றோம். எந்த மதத்தையும் கூட நம்ம கீழே பார்க்க மாட்டோம், அவங்க தவறுன்னு சொல்ல மாட்டோம். யார் வந்தாலும் கூட ஒரு அனுமதிப்போம். மகாராஷ்டிரா பகுதியில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாம்பே பகுதியில பெர்சியன், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரான், அவங்க ஊர்ல பிரச்சனை வந்த பொழுது அங்கிருந்து எல்லாம் பயந்து நம்ம கிட்ட வந்தாங்க. 13ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு அத்தனை பெர்சியன் இங்க வந்தாங்க. அவங்க ஒரு மதத்தை பின்பற்றுறாங்க,
ஜொரஸ்ட்ரனிசம் அப்படிங்கிற அந்த மதத்தினுடைய பெயர். சொல்றாரு, இந்து தர்மத்தை சார்ந்தவர்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை, நாம் சொம்பில் இருக்கக்கூடிய பாலை போன்றவர்கள். எத்தனை பேர் நம்மிடம் கலந்தாலும் கூட அதை அப்படியே கிரகிச்சு நாம வச்சிருக்கோம். அதனால இந்த மதம் யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. அப்படித்தான் ஒரு மதமும் இந்தியாவுக்குள்ள நாம் அனுமதித்தோம். காரணம், எந்த மதத்தையும் பார்த்து நமக்கு பயம் கிடையாது. ஏன்னா இந்த மதம், இது அடிப்படையில் நாம் மதம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறோம். இந்த முதல்ல மதம் என்கின்ற வார்த்தை என்ன, இந்து மதத்தை பொறுத்தவரை வாழ்வியல் முறை, இது ஒரு வாழ்க்கை முறை. சாமிக்கு கறி வைத்து விட்டு அதையே சாமிக்கு பிரசாதமாக வைத்து விட்டு கும்பிடலாம், இல்ல அந்த சாமிக்கு கறியே ஆகாது சைவ சாமி அப்படின்னு கும்பிடலாம். சிறு தெய்வங்கள் பெரிய தெய்வங்களாகவும் கும்பிடலாம், பெரும் தெய்வங்களாகவும் கும்பிடலாம். இன்னைக்கு 51 கோயில பாத்தீங்கன்னா ஐயனார் சாமி இருக்கிறாங்க, கருப்பணசாமி இருக்கிறாங்க, சிறு தெய்வங்கள் கிராம தெய்வங்கள் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பெரும் தெய்வமாக இருக்கக்கூடிய பெருமாள் இருக்கிறாங்க, சிவன் இருக்கிறாங்க. அதனால அந்த இந்து மதத்தை பொறுத்தவரை வெளியிருந்து வந்தவர்களுக்கு யாருக்குமே புரியல, என்னன்னே தெரியல அவங்களுக்கு. எப்படி மக்கள் இப்படி வாழ முடியும்? ஒரே ஒரு நாள் தான் இந்த கோயிலுக்கு வாங்க, மற்ற மதத்துல கட்டாயம் இருக்கு. கிறிஸ்தவ நண்பர்களா இருந்தா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும். ஜூஸ் யூதர்களாக இருந்தீங்கன்னா 7வது நாள், அதாவது 7வது நாள் கட்டாயமாக நீங்க ஓய்வு எடுக்கணும். 6 நாள் மட்டும்தான் வேலை செய்யணும், 7வது நாள் கட்டாயமா ஓய்வு எடுக்கணும். இஸ்லாம் மதத்தில் இருந்தீங்கன்னா ஒரு நாட்களுக்கு எத்தனை முறை தொழுகை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எங்கே பார்த்து செய்ய வேண்டும், அவர்களுக்கு அந்த கட்டாயம் இருக்கு. ஆனா எந்த கட்டாயமும் இல்லை. இதை பார்த்துக்கிறதுக்கு ஆளும் கிடையாது, யாரும் ஃபைனும் போட மாட்டாங்க, கோயிலுக்கு வருவீங்களான்னு கேட்பதும் கிடையாது. கோயில்ல எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் பூஜை பண்றாங்க. அப்ப இந்த மதம் என்ன அப்படிங்கிறது வெளியிருந்து வந்தவர்களுக்கு புரிவதற்கு ஒரு 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 1600 700 காலகட்டத்தில். இந்த நேரத்துல சுவாமி சின்மயானந்தா போல அற்புதமான மனிதர்கள் இங்கே பூமியிலே அவதரித்து தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் அர்ப்பணித்து ஒரு கீதையை மிக எளிமையாக நமக்கு சொல்லிக் கொடுப்பது. கடவுள்னா இல்லை, கீதை அடிப்படையில சமஸ்கிருதத்துல இருக்கு. நமக்கு சமஸ்கிருதத்துல ஒருத்தர் படிச்சு அதை ஒருத்தர் சொல்லி அதை தமிழ்ல மொழியாக்கம் செய்து அதை படிக்கும் பொழுது நமக்கு சில கருப்பொருள் காணாம போயிருக்கு. இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்த பொழுது சின்மயா மிஷன் பார்த்தீங்கன்னா கீதை முழு கீதையும், அதாவது 18 அத்தியாயங்கள் 400 வேர்ஸ். இன்னைக்கு நாம 15வது அத்தியாயத்துல 20 வேர்ஸ் நம்ம படிச்சோம் இல்லையா, 20 பாதம் இருக்கு, 20 படிச்சோம். அதே போல முழு பகவத்கீதை பார்த்தீங்கன்னா 18 அத்தியாயங்கள் இருக்கு, அதுல 400 பதங்கள் இருக்கு, 400 பதங்கள் இருக்கு. அதை 18 அத்தியாயத்தையும் தமிழ்ல மொழிபெயர்த்து, சமஸ்கிருதத்தை தமிழ்ல மொழிபெயர்த்து அது இளையராஜா ஐயா கிட்ட போய் இசையமைச்சு கங்கை கொண்ட சோழபுர மேடையில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கீதையை தமிழ்ல சின்மயா மிஷன் அவர்கள் கொடுத்ததை பிரதமர் அவர்கள் இப்பதான் வெளியிட்டு போனாங்க. நம்ம குழந்தைகள் கீதையை தமிழ்ல கேட்கணும், அதே ஸ்லோகம் தமிழ்ல இருக்கு, அதுக்கு ஒரு வலிமை இருக்கு, அதுக்கு ஒரு மந்திர சக்தி இருக்கு. நமக்கு ஒரு மொழி தெரியவில்லை என்றாலும் கூட அதை படிக்கிறோம், கேட்கிறோம், அதில் ஆனந்தம் அடைகின்றோம். ஆனால் நம்முடைய தாய்மொழியில கீதையை படிக்கும் பொழுது, அதே ஸ்லோகத்தை படிக்கும் பொழுது, அதே மந்திர சக்தியோடு படிக்கும் பொழுது எப்படி இருக்கும் என்று பாருங்கள். அதனால் குறிப்பாக நீங்க தாய்மார்கள் இருக்கிறீங்க, உங்க குழந்தைகளுக்கு நீங்க சின்மயா மிஷன் அவர்கள் தமிழ்ல வெளியிட்டிருக்கக்கூடிய பகவத்கீதையை ஆடியோ வடிவில் இருக்கு, அதை நீங்க போட்டு காட்டணும். முழுவதும் எல்லா சாப்டரும் பண்ணியிருக்கிறாங்க, இசை மேதை இளையராஜா ஐயா இசையமைச்சிருக்கிறாங்க. ஏன்னா இன்னும் எளிதாக்குகின்றோம், இன்னும் பக்கத்துல போய் கொடுக்கும். அதே போல இந்து மதத்தை பொறுத்தவரை அடுத்து நமக்கு தெரியுங்க, மக்கள்கிட்ட பேச வேண்டிய கட்டாயம் மதகுருமார்களுக்கு இருக்கு. நம்ம மதத்தை சார்ந்தவர்கள், பெரியவர்கள், ஆன்மீக தொண்டு செய்பவர்கள், சன்னியாசிகள், இவங்க நிறைய பேசி பேசி கிராமத்துக்கு போனா மட்டும்தான் இந்த மதத்தினுடைய வளர்ச்சி, இந்த மதத்தை சார்ந்திருப்பவர்களுக்கு உண்மையான புரிதல் அது எல்லாம் கிடைக்கும். கீதை ரொம்ப பவர்ஃபுல், பகவத்கீதை ரொம்ப பவர்ஃபுல். இதை பாலகங்காதர திலக் நம்முடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்டார். பாலகங்காதர திலக் உங்களுக்கு தெரியும், திலக் ஐயா. அவர் நினைச்சாங்க இந்த கீதையை பத்தி யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அவரை பிடிச்சி சிறையில போட்டாங்க ஐயா, பர்மால 1907 இருந்து 1913 வரை மாண்டலி பர்மால 8 வருஷம் சிறையில் இருந்தார். அவர் சிறையில 8 ஆண்டுகள் உட்கார்ந்து எழுதின ஒரே புக்கு பாலகங்காதர திலக் அவர்கள் கீதை ரகசியம் என்கின்ற புக்கு எழுதினார். கீதையில் இருக்கக்கூடிய ரகசியம் என்ன? இந்த கீதையை முழுவதுமாக ஒரு மனிதன் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தால் அந்த மனிதன் எல்லாத்திலிருந்தும் தப்பிச்சு ஒரு இன்பமான ஒரு சூழலுக்கு போறான். வறுமை இருக்கலாம், குடிசை வீட்டுல வாழலாம், சரியான பொருளாதார வசதி இல்லாமல் இருக்கலாம், ஆனா கீதையை முழுமையாக புரிந்து கொண்டு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கை மாறும் என்பதற்கு திலக் அவங்க பர்மால சிறையில் இருக்கும் பொழுது கீதை ரகசியம் என்கின்ற புக்கு அப்போ எழுதினார். மகாத்மா காந்தி அவர்கள், அவர் கீதையை ரொம்ப பிடிக்குங்க, நிறைய படிச்சுட்டு 40 ஆண்டுகள் கழிச்சு காந்தி சொல்றாரு,
மகாத்மா காந்தியும் கீதையை பத்தி கமெண்ட்ரி எழுதியிருக்காரு. கமெண்ட்ரி ஆன் கீதா பை மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. அதுல ஆரம்பத்தில் எழுதுறாரு, 40 வருஷம் நான் கீதை சொல்லி இருப்பதுபடி வாழ முயற்சிக்கின்றேன், ஆனால் என்னால் வாழ முடியவில்லை. யார் சொல்றாரு? மகாத்மா காந்தி சொல்றாரு. சாதாரண நான் சொல்றேன், இன்னொருத்தர் சொல்றாரு இல்லைங்க. மகாத்மா காந்தி தேசத்தினுடைய தந்தை. ஆனால் கீதை சொல்லி இருப்பதுபடி நாம் வாழ வேண்டும் என்றால் 2 விஷயத்தை கடைபிடிக்கணும். சத்தியத்தை கடைபிடிக்கணும், அகிம்சையை கடைபிடிக்கணும். எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள்ல வாழுகின்ற விதத்துல முழு சத்தியத்தையும் அகிம்சையும் கடைபிடிக்கின்றானோ அந்த மனிதன் கீதை சொல்லி இருப்பதுபடி வாழ முடியும் என்பது மகாத்மா காந்தி அவர்கள் கீதையை பத்தி இருக்கிற கமெண்ட்ரியில் அவர் சொல்றாரு. சுவாமி விவேகானந்தா, பெரிய மனிதர்கள் பாருங்க, எல்லோருமே கீதையை படிச்சுட்டு எல்லாரும் கமெண்ட்ரி எழுதிருக்கிறாங்க. சுவாமி விவேகானந்தா அவர்கள் அவரும் கீதையை படிச்சுட்டு கமெண்ட்ரி எழுதுறாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னாங்க, பற்று இல்லாம ஒரு வேலையை செய்யறது. சுவாமி விவேகானந்தா அதே மாதிரி ஒரு மனிதர். எந்த வேலையை செய்தாலும் கூட அந்த வேலையை மீது எதிர்பார்ப்பு, அந்த வேலையினால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும், இதனால என்ன வெற்றி தோல்வி, இதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வெற்றி கிடைச்சாலும் அது நரகமாத்தான் இருக்கும், தோல்வி கிடைச்சாலும் அது நரகமாகத்தான் தோன்றும்.